ஹலோ கைஸ், வெல்கம் டு VFT1L சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேண்டமாக சிஎஸ் ரேங்க்டு ஸ்டார்ட் பண்ணி வந்திருப்போம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் வந்திருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் 8 பிளேயர். நான் சும்மாவே ப்ரைம் 8 பிளேயர் வந்தால் ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்கள்ட்டேருந்து அவுட்ஃபிட் வாங்கணும்னு நினைப்பேன். ஏன்னா என்கிட்ட அந்த அவுட்ஃபிட் இருக்காது. அவர் போட்டிருக்க மண்டே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அவர் அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளானை போட்டு வந்தேன். இந்த மேட்ச்சு இவர் ரேண்டமாக கனெக்ட் ஆகிட்டார். அவர் பேர் பார்த்திங்கன்னா சோனு. அவர் ஃப்ரெண்டோடு வந்திருப்பார் போல். அவர் ஃப்ரெண்டு பேர் வந்து அஷிஷ். ஆனால் அவர் வந்து ப்ரைம் 8 இல்லை. இந்த சோனுங்கிற பிளேயர் தான் ப்ரைம் 8. இந்த குட்டிங்கிற பிளேயரும் ப்ரைம் 8 பிளேயர் தான். என்னடா டக்குன்னு இங்கே வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டை போட்டேன். ஸ்கைத்தை எடுத்துகிட்டு ஒருத்தவனை வெட்டுவேன். பின்னாடியே இன்னொருத்தவன் நம்ம சோனு மாதிரியே மண்டையை போட்டு வருவான். அவனுக்கு சும்மா தான் அடிப்பேன். பார்த்தா தலையிலே விழுந்துருச்சு கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டு அப்படியே நம்ம வின் பண்ணியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எனக்காக பண்ணுங்கள் கைஸ். அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு ஏன் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு கன் எடுக்க மாட்டோம்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து தஞ்சாவூர்லேயே 13th பிளேஸில் இருக்கோம் MP40. அதனால் ஒன்லி MP40 தான் எடுப்போம். ஃபஸ்ட் ரவுண்டு கன்னே எடுக்க மாட்டோம். அந்த காயினை சேவ் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு MP40 எடுத்துரும். சரி, அப்படி தான் நம்மள்ட்ட கோப்ரா இருக்கே அப்படின்ட்டு கோப்ரா MP40 எடுத்துகிட்டு ஓடுவோம்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பின்னாடியே நம்ம எல்லா டீமட்டும் வராங்க. ஏன்னா நம்ம கில்லி கேரக்டர் வச்சுருக்கனால ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே ஒரு கட்டு போட்டு ட்ராப் எடுத்துரும் அப்படின்னு ட்ராப் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரைம் 8 பிளேயர் அங்கே ஏறிட்டுருப்பார். சரி, நம்மளும் ஏறிடுவோம் அப்படின்ட்டு ஏறிட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே ஃபைட் எடுத்து நம்ம டீமெட்டு ஒருத்தவன் டவுன் அடிச்சுட்டு இன்னொரு டீமெட்டு டவுன் ஆயிடுவார். சரி, டக்குன்னு போய் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் முந்திரி கட்ட மாதிரி போயிட்டு இருந்தேன். தான் அங்கே இருப்பாங்க காரு, உடஞ்ச காருக்கு முன்னாடி. நான் ஓரியன் போட்டு போனால் அவன் ஓரியன் போட்டு என்னையும் முடிச்சு விடுவான். இந்த அப்டேட்டில் வேறு டவுன் ஆகிறது ஒரு மாதிரி காலை பிடிச்சிக்கிட்டே போகிறான். கெத்தாக இருக்காது. அப்புறம் குட்டின்ற பிளேயர் தான் இருப்பார் நம்ம டீமில். அவரையும் முடிச்சு விட்ருவாங்க கைஸ். என்ன பண்ணுறது, ஹெய்ஸு கடைசியில் இன்னும் பண்ண முடியாது. சரி, அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நம்மளுக்கு MP40 கையில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் டைஸ் ஈவெண்ட்டில் வந்திருக்கும் போல் அதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ட்டு நானும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ளேயே நான் கொஞ்சம் க்ளோவால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் என்றே நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, எப்படா துறப்பாங்க அப்படின்னு நான் பார்த்துட்ருந்தேன். இந்த ரவுண்டு பொறுமையாக இருந்து நம்ம எப்படியாச்சும் இந்த ரவுண்டை எடுத்து கொடுக்கணும் நம்ம டீமெட்டுக்கு. எப்படியாச்சும் மாஸ்டரும் அடிக்கணுன்ற பிளான்லேயே நான் போயிட்டுருந்தேன். பார்த்தா எவனுமே இல்லை. நம்ம MP40 ஷார்ட் ரேஞ்சு தான் இருந்துச்சு. சோனு பிளேயர் AK வச்சு தட்டிகிட்டு இருந்தார் கெத்தா. நானும் ஒளிஞ்சு போயிட்டுருந்தேன் பாக்ஸ் பின்னெல்லாம். அப்புறம் ட்ராப்புக்கிட்ட ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, ட்ராப்புக்கிட்ட போய் அடிப்பான்னு பார்த்தா இந்த கண்டெய்ன்மெண்ட் ஒருத்தவன் கரெக்டாக ஒரு க்ளோவால் போட்டு அவரை அடிச்சிடலான்னு நினச்சான். பார்த்தா அவன் ஃபாஸ்ட் கேரக்டர் போட்டு ஓடிட்டான். டெக்ஸியோ கட்டு ஓடிட்டான். சரி, அவன் ஒத்தாள் தான்ட்டு ஏறி அடிப்பான். பார்த்தா 3 பேரும் இங்கே தான் இருக்காங்க, 4 பேரும் இங்கே தான் இருக்காங்க. நான் அப்பயும் இவனுக்கு சரியான டேமேஜ் கொடுப்பேன். இவன் ஓரியன் போட்டு சரி கரெக்டாக வரும்போது அடிக்கலாம்னு நினச்சா பின்னாலேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். சரியான வெறுக்கடியாக போச்சு நம்மளுக்கு. அஷிஷ் பிளேயர் தான் ஒருத்தன் டவுன் வச்சுட்டு க்ளோவால் போட்டு டவுனையும் கிளியர் பண்ணிடுறாரு. நானும் முடிச்சிடுவார் தான் நினச்சேன். 2 டவுனே வச்சுட்டார் இதில். சரி, அடிப்பார்னு பார்த்துருந்தா இவனை பார்த்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் கொடி குத்துற அமௌண்ட்டு போட்டுருவான். நம்ம லோ அண்ட் டிவிஷனுக்கு நல்லா ஸ்மூத்தில் தான் வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கொடி குத்துற அமௌண்ட்டு மட்டும் தான் காட்டும். வேறு எந்த அமௌண்ட்டும் காட்டாது. யார் அமௌண்ட்டு போட்டாலும் காட்டாது, எனிமி போட்டாலும். அதனால் ஸ்மூத்தில் வச்சு ப்ளே பண்ணுறதுனால ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் போட்டோன்னே எனக்கு வெறியாயிடுச்சு கைஸ். இப்போ நான் அடித்து நம்மளும் அமௌண்ட் போடணுன்னு ஒரு குறிக்கோளோட இந்த மேட்ச் விளாண்டுருந்தேன். MP40 எடுத்து க்ளோவெல்லாம் கெத்தாக போட்டுக்கிட்டு இருந்தேன் கைஸ். எப்படா அவனை அடிப்போம் அப்படின்னு தான் மிஸ்டர் பர்ஃபெக்டை நான் வச்சுக்கோங்க அந்த மாட்டு கும்பனை. அவனை அடிச்சுட்டு தான் அடுத்த பிளானு அப்படின்னு நானும் ஓடிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம 3ஆவதாக ஓடிட்டு இருந்தோம். இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க, 3ஆவதாக ஓடுறேன் 2ஆவதாக ஓடுறேன்ட்டு. அப்புறம் ட்ராப்பு கரெக்டாக எடுத்துகிட்ருப்பாங்க. நான் கெர்னேட் வந்து ஏன்னா என் வாய் கொள்ளாது கைஸ். ஃபஸ்ட் டைம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனால கெர்னேட் என்கிட்ட இல்லை. நம்ம டீமெட்டு தான் போடுவார் கிரெனேடு. அதில் டேமேஜ் வாங்கிட்டு ஓடிடுவான் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் வச்சுருவார். சரி, நானும் ஏறுவோம் அப்படின்ட்டு ஏறிட்டு இருந்தேன். பார்த்தா நம்மளுக்கு ஆகு ட்ரிபிள் சிப் கிடச்சிருச்சு. ஒருத்தவனை முடிச்சே விட்டுருவார் நம்ம குட்டிங்கிற டீமெட்டு. சூப்பர் ப்ரோ அப்படின்ட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம அடுத்த இனிமையை தேடி போயிட்டுருந்தேன். ஸ்கேனர் விட்டேன்.
ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே அங்கே தான் இருந்தாங்க. அஷிஷ்ன்ற பிளேயர் க்ளோவால் போட்டு உள்ளே உட்காந்தாரு. நான் கரெக்டாக அடிக்கலான்னு போவேன், ஓரியன் போட்டு போவேன், டக்குன்னு அவனும் க்ளோவால் போட்டுறான். அப்புறம் இங்கே ஒருத்தன் இருந்தால் நான் நல்ல வேலை பார்த்துட்டேன் கைஸ், இல்லைனா நம்மளை முடிச்சு விட்டுருப்பான். கெர்னேட் போடுவான், அதுலேயே எனக்கு டேமேஜ் போணுச்சு. சரி வெயிட் பண்ணுவோம், அவனை அங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சி க்ளோவால்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டான். சரி வெயிட் பண்ணி ஒரு க்ளோவால் போட்டு ஏறி அடிக்கலான்னு வச்சா அவன் இல்லை. சரி அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணி ஆடிட்டுருப்பேன். இங்கே அடிப்பேன், அவன் ஓரியன் போட்டுருவான். இவனை அடிச்சுட்டு தான்டா நம்ம அடுத்த ரவுண்டு போகிறோம் அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி விழுந்து நானும் டவுனு அவனும் டவுனு. சரி நம்ம டீமெட்டு கெத்தாக முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கெத்தாக அந்த ரவுண்டு எடுத்துருவேன். ஆனால் அந்த மிஸ்டர் பர்ஃபெக்டை நம்மளால் அடிக்க முடியாமல் போயிட்டு இந்த ரவுண்டு, ஆனால் அடுத்த ரவுண்டு கன்ஃபார்ம் அடிப்போம் என்ற குறிக்கோளை நான் வச்சுக்கிட்டே போயிட்டுருந்தேன். சரி ரிப்பேர் கிட்லாம் வாங்கிட்டு நம்ம வெஸ்ட்டெல்லாம் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்கிரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரவுண்டு எப்படியாச்சும் நான் மிஸ்டர் பர்ஃபெக்டை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு கொடிக்குத்துறை அமௌண்ட்டு போட்டு நம்மளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டான். எனக்கு அமௌண்ட்டு போட்டாலே பர்சனலாக பிடிக்காது. அதனால் அவனுக்கு நான் திருப்பி ரிவெஞ்சு கொடுத்தா தான் அந்த அமௌண்ட்டு போட்டது சரியாகும் அப்படின்ட்டு நானும் ப்ரைமேட் பிளேயரும் போயிட்டுருக்கோம். ப்ரைமேட் பிளேயரு நம்மளுக்கு ட்ரெஸ்ஸே ஷேர் பண்ண மாட்டாரு. அதுக்கும் அடுத்த மேட்ச் விளாடுவோம், அதுக்கு இப்போ தான் ஷேர் பண்ணுவார். சரி இந்த ரவுண்டு எப்படியாச்சும் அடித்தா வந்துட்டு நானும் வீட்டுக்குள்ளே போவேன். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு கட் பண்ணி போட்டிருந்தேன். இந்த இடத்துல தான் நான் ப்ரைமேட் பிளேயரை அடிப்பேன். இங்கே இந்த ஃப்ளாஷ் பேமை தூக்கி போடுவேன், அதில் டேமேஜ் வாங்கிடும். நான் வரது கூட தெரியாமல் நம்மளால் கெர்னேட் குக் பண்ணுவார். அழுத்துன்னு எல்லாம் பாடி ஷாட்டில் போட்டு அளவுக்கு அமௌண்ட்டை போட்டு அவனை வெறுக்கடி போட்டு விட்டேன். சிரிக்கிற அமௌண்ட்லாம் போட்டு எனக்காட அமௌண்ட்டு போடுற அப்படின்ட்டு ஃபைனல் ஷாட் வேறு புதுசாக இருக்குது, அந்த எல்லோ கார்டு கொடுக்குற மாதிரி. அவனுக்கு அப்படியே ரிவெஞ்சு கொடுத்து விட்டேன். பார்த்தா நம்மளுக்கு கெர்னேட்டை உள்ளே தூக்கி போட்டான். நல்ல வேலை வெஸ்ட்டில் நான் சாவலை. அதுக்கப்புறம் இங்கே தான் கடைசி எனிமி இருப்பான், அவனே அடிச்சிடலான்னு ஓரியன் போட்டு குரோனோலாம் போடுவான். கெத்தா அழுத்துறான்னு குரோனோவில் போட்டு அழுத்திட்டு இருப்பேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனையும் முடிச்சிடுவேன் எப்படியோ. இந்த ரவுண்டு ஜெயிச்சு டீமுக்கே அமௌண்ட்டு போட்டேன். அவங்களுக்கு மூஞ்சி மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ரிவெஞ்சு கொடுத்தோன்னே நம்மளை அடித்தோன்னே நம்ம எப்படியோ ரிவெஞ்சு கொடுத்தாச்சு. அது ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு நான் எப்படியோ அதுக்கப்புறம் தான் நல்லா விளாட ஆரம்பித்தேன். ரிவெஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த மேட்ச் தோற்றா கூட பரவாயில்ல, அவனுக்கு ரிவெஞ்சு கொடுத்துட்டோன்ட்டு சந்தோஷத்துலேயே விளாண்டுருந்தேன். சரி அடுத்த ரவுண்டும் வந்துருச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்க தரல, ஃபஸ்ட் டைம்ங்கிறனால பழகிறோம் அப்படின்ட்டு நானும் சொல்லிக்கிறேன். நானே என்னை தயார்படுத்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இது வியூஸ் போகுமானே தெரில இந்த ஃபுல் வீடியோ. பார்க்கலாம், நம்மளும் ஒரு காலத்தில் பெரிய யூடியூபர் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இங்கே போயிட்டுருந்தேன். ஃப்ளாஷ் பாம்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருந்தார் ப்ரைமேட் பிளேயரு. இங்கே பார்த்தீங்கன்னா எவனுமே இருக்க மாட்டான். மேலே தான் சுற்ற சவுண்டு வச்சு ஒரு தூக்குற 28 தான் போணுச்சு. சரி ஒரு க்ளோவால் போட்டு உட்காந்துட்டு இருந்தா அவன் ஃப்ளாஷ் பேங்க் தான் போடுவான் ஃபஸ்ட்டு, அதிலே பாதி டேமேஜ் போச்சு. அப்புறம் கெர்னேடு தூக்கி போட்டுருவான். நான் கரெக்டாக க்ளோவால் தான் போடுவேன். அப்போ எப்படி அடி விழுந்துச்சுன்னே தெரில. இவன் ஏறி வருவான், அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்தோன்னே அவன் ஓரியன் போட்டுருவான். அப்புறம் அவனையும் எப்படியோ முடிச்சிடும். இந்த ரவுண்டு நான் சரியான கேம் பிளே கொடுத்துருப்பேன், ஆனாலும் என்னால் முடிச்சிருக்க முடியாது. இந்த ஓரியன் போட்டோன்னே எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக மண்டையிலே விழுந்துடும். சரி கிளியர் பண்ணிடுவேன். இன்னொருத்தன் அந்த மாதிரி சவுண்டு கிட்டுச்சுன்ட்டு இன்னொருத்தன் ஓரியன் போட்டுருவேன். அப்புறம் நான் தேவையில்லாமல் இந்த கண்டெய்னர் மேலே குதிச்சனால எனக்கு இதாகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு அமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிருவான். எப்படி இருந்தாலும் நம்ம தானே ஜெயிக்க போகிறோன்ட்டு நானும் ஆடிட்டு இருந்தேன். இவங்க மறுபடியும் நான் டவுன் பண்ணி அமௌண்ட் போடணுன்னு பிளானில் போயிட்டுருந்தேன். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா கிளாக் டவர். நம்ம கிளாக் டவர்னாலே என் மைண்டு என்ன யோசிக்கணும்னா அந்த வீட்டு மேலே ஃபஸ்ட்டு ஏறி வரவையெல்லாம் அடிக்கணும். அதுதான் நம்ம எப்போயுமே பிளானு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. சாரி கைஸ், தெரியாமல் நான் அந்த இதை அழுத்திட்டேன். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம், 7 கில்லில் இருக்கோம். சரி இப்போ டக்குன்னு இந்த வீட்டு மேலே ஏறினாலே நம்ம தான் இந்த மேட்ச் வின்னு அப்படின்னு நானும் வேகமாக ஓடிட்டுருந்தேன். கில்லி கேரக்டர் இருக்கனால ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இங்கேருந்து போகும்போதே லாங்லேருந்து நான் க்ளோவால் போட்டு அடைச்சிடுவேன், அவங்க வராத மாதிரி அடைச்சிட்டு டக்குன்னு மேலே ஏறிடணும். அவங்க கரெக்டாக ஃப்ளாஷ் பேம் போட்டு உடச்சிருவாங்க. நான் இங்கேருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன், எவனுமே இருக்க மாட்டான். அப்புறம் பார்த்தா நம்ம டீம்மேட்லாம் கீழே அடி வாங்கி டவுன்லாம் பண்ணான் ஒருத்தவனை, ப்ரைமேட் பிளேயர். சரி பார்த்துக்கலாம், 2 பேரை டவுன் பண்ணிட்டான். நம்மளால் ஒருத்தன் ஏறி இங்கே குதிச்சிடுவான். நான் அவனை போட்டு அழுத்தி டவுன் பண்ணிடுவேன். ப்ரைமேட் பிளேயர் டவுனு. அவரையும் அப்படியே ரிவே பண்ணி அவர் மனசில் ஒரு இடம் பிடிச்சி, ஏன்னா அப்போ தான் அவுட்ஃபிட் ஷேர் பண்ணுவார் அவர்.
இப்படிலாம் இல்லை, சும்மாவே ஷேர் பண்ணுவார். நானும் பாலா மாதிரி போயிட்டுருந்தேன் கைஸ். நம்ம எங்கே தான் இருக்கான்ட்டு மேலெலாம் போய் பார்த்துட்ருந்தேன். பார்த்தா மேலே தான் இருக்கான். சரி ஓரியன் போட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா அவனும் ஓரியனு. சரி குளோவால் போட்டு அடிப்போம்னு நினச்சா உள்ளே போயிட்டான். நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலான்னு நினச்சேன், கீழே விழுந்துட்டேன். என்னான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கெர்னேட் தூக்கி போடுவேன், அதில் ஒன்றும் ஆகாது. ஃப்ளாஷ் பேம் தூக்கி போடுவேன், அதில் எனக்கே அடி விழுந்துடும். கடைசியில் மேலே தான் இருப்பான்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே இருப்பான்னு இங்கே அடிக்க வந்தால் எவனுமே இல்லை. சரி இங்கே தான் இருக்கான்னு பார்த்தா அங்கே சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். ஓரியனும் போட்டான். டக்குன்னு நான் குளோவால் போட்டு அடைச்சி விட்டு, சரி நம்ம பொறுமையாகவே இருப்போம், நம்ம கடைசி ரவுண்டு அடி வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு மெடிக்கேட் சுற்றிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா அங்கே இறங்கியிருப்பான் போல். நம்ம டீமேட்டே போய் அடித்து கொடுத்துருவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.